மகர ராசி குரு சனி எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிரமந்தாங்க மகரம். நல்ல ஜோதிடர் என்ன சொல்லுவாங்கன்னா, கவனமாக இருங்க, உங்களுக்கு சிக்கல்கள் வரப்போகுதுன்னா சொல்லிடணும். ஆகோ ஓகோன்னு சொல்லி நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டு சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஏனென்றால் மகரத்துக்கு ஒரு பக்கம் சகாய சனியாக இருந்தாலும் 6ஆம் வீட்டில் குரு வர்றார். அங்கே 6ஆம் வீட்டில் குரு மறைஞ்சிட்டான்னா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பண வரவு குறைஞ்சிரும். புரியுதுங்களா? சகாய சனியாக இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் லாபம் நிறைய வரும், ஒரு பக்கம் நிறைய செலவுகள் வரும். சில நேரத்தில் உடல் பிரச்சனைகள் வரும், உறவினர்கள்கிட்ட மனக்கசப்பு வரும், அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் உங்களுடைய தைரியத்தாலும் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டின்னு இருக்குல்ல, உங்களுக்கு இன்னும் தனித்தன்மை இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போய் இந்த 2026 நல்ல வருடமாக நீங்களே மாற்றிக்கலாம். கிரகங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கெடுதல் செய்தாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தைரியமாக இந்த வருடத்தை நம்பிக்கையோட சின்ன பரிகாரங்கள் செய்யுங்க, தர்மங்கள் செய்யுங்க, அது உங்களை காப்பாற்றும். பரிகாரங்கள் முழுவதும் தர்மமாக செஞ்சுருங்க. ஏழை எளிய மக்களுக்கு பணம் கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, நாய்க்கு சாப்பாடு போடுங்க, காகத்துக்கு உணவு வைங்க, பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. இந்த தர்மங்கள் எல்லாம் சேர்ந்து கிரகத்தினுடைய வலிமையை குறைச்சிரும். ஆக நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக உங்கள் வாழ்க்கை 2026 நிம்மதியாக போயிடும். தொழில் நல்லாயிருக்கும், திருமணங்கள் நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.